தமிழ் படங்களில் தரம், முன்னேற்றம் இவற்றை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் வெளியிடப்படும் அத்தனை படங்களையும் பார்க்கின்ற நல்ல வாய்ப்பினை நான் பெற்றவன் அல்ல. எனவே பொதுவாக ஒரு படம் எப்படி இருக்கிறது என்று சொல்வது தெரியாத ஒன்றை பற்றி நான் தீர்ப்பு கூறுவதாக முடிந்துவிடலாம். ஆனால் நான் கேள்விப்பட்டதில் இருந்து, மக்கள் சொல்கின்ற கருத்திலிருந்து, பெரும்பாலான மக்கள் 4-5 வருடங்களுக்கு முன் வந்த படங்களை விட தரத்திலும் தகுதியிலும் உயர்ந்ததாக உள்ளன என்பதை சொல்ல முடியும். முன்னேற்றம் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் வைத்துக்கொண்டு பதில் சொல்வது இயலாத ஒன்று. ஏனெனில் ஒரு தொழிலில் முன்னேற்றம் என்பது பல்வேறு வகையான வெவ்வேறு தொடர்பான செயலிலிருந்து, விளைவிலிருந்து உருவாக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். உதாரணத்திற்கு ஒரு சினிமா படத்தை எடுத்துக்கொண்டால் உரையாடல், காட்சிகள், இசையமைப்பு, நடிப்பு, பாத்திரத்திற்கேற்ற உடைகள், காட்சி ஜோடனை, ஒளிப்பதிவு, இயக்குதல் முதலியவற்றில் ஒவ்வொன்றிலும் தனித்தனியாக முன்னேற்றம் காட்டாமல் ஏற்படாமல் இருப்பதும் ஒரு வகையான இயற்கை. குறிப்பாக சினிமா படங்களில் முன்னேற்றம் என்றால் இவை அத்தனையும் சேர்ந்துதான் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் மேலே சொன்னவைகளில் ஒன்றில் முன்னேற்றம் என்று கூறினாலும் அது சினிமா தொழிலுக்கே முன்னேற்றமாகத்தான் கருத வேண்டும். அந்த வகையில் ஒளி, காட்சி ஜோடனை, ஒப்பனை, நடிப்பு, கதை, இசை, உரையாடல், படத்தொகுப்பு, பதிப்பு முதலிய பல்வேறு வகைகளில் தமிழகம் சினிமா துறையில் நிச்சயமாக முன்னேறி வருகிறது. சினிமாவை நீங்கள் ஒரு கலை என்று நினைக்கிறீர்களா? வியாபாரம் அல்லது தொழில் என்று நினைக்கிறீர்களா? ஒரு தொழிலை கலை நுணுக்கத்தோடு உருவாக்கினால் சிறந்த வியாபாரமாக அது பயன்படும். அதுபோல சினிமாவை தொழிலாக கருதி கலை அம்சத்திற்கு எந்த ஊறு விளைவிக்காமல் இருந்தால் வியாபாரம் செழிக்கும்.